இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் நம்முடைய வேதத்தில் கூறப்பட்ட முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களில் ஈசாக்கு அவர் எவ்வாறு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார், எவ்வாறு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார் என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். ஈசாக்கு அவரை பற்றி பார்ப்போமானால் அவருடைய பெயரின் பொருள் நகைக்க பண்ணினார் என்று பொருள். ஈசாக்கு கர்த்தரால் வாக்குரைக்கப்பட்டவர், ஆபிரகாமுக்கு பிள்ளையாக கொடுப்பேன் என்று வாக்குரைக்கப்பட்டவர். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்றவர்களாக இருக்கும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது அவர்கள் இருவரும் நகைக்கிறார்கள், நமக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்று. இது அவிசுவாசத்தினால் உண்டான நகைப்பாய் இருக்கிறது. ஆனால் சாரால் ஈசாக்கை பெறும்பொழுது அவர்கள் அவிசுவாசத்தினால் சேர்ந்த நகைப்பு இப்பொழுது மகிழ்ச்சியினால் வந்த நகைப்பாக மாறுகிறது. மேலும் ஈசாக்கு அவரை பார்த்தோமானால் முற்பிதாக்களிலே அவருடைய இயற்பெயரை மாற்றாமல் கடைசி வரை ஈசாக்கு என்ற பெயராலே அழைக்கப்பட்டவர் ஒரே முற்பிதா அவர்தான். அவர் தேவன் எவ்வாறு அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோமானால் ஆதியாகமம் 26:12 பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று வாசிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைக்கிறார், தேவன் 100 மடங்கு விளையும்படி கட்டளையிடுகிறார். தேவன் ஈசாக்கை ஆசீர்வதற்கான காரணம் என்ன, அவரிடம் காணப்பட்ட பண்புகள் என்ன என்பதை பற்றி சற்று பார்ப்போம். முதலாவதாக ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார். ஆதியாகமம் 26:2 கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொல்கிறார். ஆபிரகாமின் நாட்களில் இருந்தது போல ஒரு பஞ்சம் ஈசாக்கின் நாட்களில் வருகிறது. அப்பொழுது ஈசாக்கு நினைக்கிறார் எகிப்துக்கு சென்று அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று. ஆனால் தேவன் கூறுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் இடத்திற்கு குடியிரு என்று. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அவர் தேவன் கூறிய தேசத்திலே குடியிருக்கிறார். பாருங்கள், பஞ்சம் அவ்வளவு கொடிதாக இருக்கும்போதும் தேவன் நம்மை பார்த்து கொள்வார் என்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தேவன் தனக்கு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கிறார். நமக்கும் சில நேரங்களில் பண நெருக்கடிகள் ஏற்படும்போது யாரிடமாக சென்று பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பணம் வாங்குவது என்பது எளிது, ஆனால் அந்த பணத்தை நாம் திருப்பி செலுத்த முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இது போன்ற காரியங்களில் நாம் சற்று யோசித்து கர்த்தருக்காக காத்து இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வழியை நமக்காக ஏற்படுத்தி தருவார். நாம் கடன் வாங்கும்படியாக இல்லை, நமக்கு ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி தருவார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய எல்லா நெருக்கங்களுக்கும் நீக்கி நம்மை விலக்கி பாதுகாப்பார். இரண்டாவதாக ஈசாக்கு தேவனிடம் ஜெபிப்பவராக காணப்பட்டார் என பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:63 வாசிக்கிறோம், ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே செல்வதாக வேதத்தில் குறிப்பிடுகிறது. ஈசாக்கு தேவனை தேடுகிறவராக காணப்பட்டார். தேவனிடத்தில் ஜெபிக்கவும் அவரை தியானிக்கவும் செய்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். மேலும் ஆதியாகமம் 25:21 பார்க்கிறோம், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவர் வேண்டுதலை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள் என பார்க்கிறோம். ஈசாக்கு திருமணமாகி ரெபெக்காளுக்கு பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. இதனாலே ரெபெக்காள் மலடியாய் இருப்பதனால் ஈசாக்கு ஜெபிக்கிறார். ஈசாக்கு வாழ்ந்த காலகட்டங்களிலே ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ள முடியும். சாராளுக்கும் பிள்ளை இல்லை. ஆனாலும் ஈசாக்கு எந்த சூழ்நிலையிலும் வேறு ஒரு பெண்ணை மணக்கவில்லை. நம்முடைய முற்பிதாக்களிலே ஒரே ஒரு மனைவியை கொண்டிருந்த ஒரே ஒரு முற்பிதா ஈசாக்கு மட்டுமே. இப்படிப்பட்ட ஈசாக்கு தன் மனைவிக்கு குழந்தை இல்லை என்று ஜபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டருளினார். ரெபெக்காளுக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்தார். கர்த்தர் அவருக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார்.
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நினைத்து நாம் வருத்தப்பட தேவையில்லை. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த நெருக்கத்திலும் நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிப்பவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் ஜெபத்திலே தரித்திருந்து அவரே நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாவதாக ஈசாக்கோடு தேவன் இருந்தார் என பார்க்கணும். ஆதியாகமம் 26-28 வாசிக்கிறோம், கர்த்தர் ஈசாக்கோடே கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த காலகட்டங்களிலே எந்த இடத்தில் நல்ல நீர்நிலைகள் காணப்படுமோ அதை சுற்றியே கூடாரம் போட்டு அதிலே அவர்கள் குடியிருப்பார்கள். ஈசாக்கு வேதத்திலே பல இடங்களிலே துறவுகளை வெட்டுகிறார். தண்ணீர் வருகிறது, ஆனால் அவரை சூழ்ந்திருந்த மற்ற மக்கள் இது தங்களுடையது என கூறி எல்லா துறவுகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர் கடைசியாக ஒரு துறவை வெட்டுகிறார். அப்பொழுது யாரும் அவரோடு வாக்குவாதம் செய்யவில்லை. அப்பொழுது அவர் அந்த இடத்துக்கு ரெகோபாத் என்று பெயரிடுகிறார். அதற்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தமாம். இப்பொழுது அவர் நிம்மதியான ஒரு இடத்திலே குடியிருக்கும்படி கர்த்தர் அவருக்கு ஒரு இடத்தை காட்டுகிறார். அவர் சந்தோஷமாக அந்த இடத்திலே குடியிருக்கிறார். அவர் பலுகி பெருகுவதை மற்ற ஜனங்கள் காணும்போது அவரை நோக்கி வருகின்றனர். அவரோடு வாக்குவாதம் பண்ணினவர்கள் அவரை நோக்கி வருகின்றனர். அவரோடு சமாதானம் பண்ணி வருகின்றனர். அவர்கள் வாயிலிருந்து தான் இந்த வார்த்தை வருகிறது, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், மேலும் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று கூறுகிறார்கள். பாருங்கள், எல்லா நெருக்கடியான சமயத்திலும் தேவன் ஈசாக்கோடே கூட இருந்தார். அவர் செய்த எல்லா செயல்களிலும் அவர் கூடவே இருந்து அவருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அதனால தான் ஈசாக்கு விதை விதைக்கும் போது 100 மடங்கு பலன் அடைந்ததாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு கடினமான சூழ்நிலைகளாக இருக்கும். நாம் எடுக்கும் பலனை மற்றவர்கள் தட்டி பறித்து விடக்கூடும். நமக்கு உண்டானதை பிறர் எடுத்துக்கொள்ள கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என நாம் வருந்த தேவையில்லை. நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நாம் தோல்வி அடைகிறோமே என்று நாம் எண்ண தேவையில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டவர்கள், மேலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் நமக்குண்டானதை எடுத்துக்கொண்டவர்கள் அனைவருக்கும் மேலாக நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. நமக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி நம்மை மகிழச் செய்வது நம்மை ஒரு ஆசீர்வாதமான இடத்திலே நம்மை குடியிருக்கும்படி செய்வார். நாம் எந்த சத்துருக்களின் இடைபாடும் இல்லாமல் நாம் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு கர்த்தர் குடியிருக்கும்படி செய்வார். கர்த்தர் நம்மை மகிழ்வித்து வாழ செய்வார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எவ்வாறு ஈசாக்கை ஆசீர்வதித்தீர் என்று பார்த்தோம். அதுபோல நீர் எங்கள் வாழ்க்கையிலும் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீர் ஏற்ற காலங்களிலே நிறைவேற்றி தர வேண்டுமாய் உம்மிடத்திலே கேட்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் அதற்கு எதிர்மாறாக இருந்தாலும் தேவரீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் உண்மையை அண்டிக் கொண்டிருக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்றி தந்து எங்களை மகிழ்ச்சியாக நீர் பார்த்து கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை